ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவியா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வருஷம் நம்ம தோட்டத்தில் மக்காச்சோளம் அறுவடையை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பையன் காலையில் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். அவங்ககிட்ட நான் சொன்னேன், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மக்காச்சோளம் அறுவடை பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அதை கேட்ட உடனே ஃபஸ்ட்டு சோளம் நான் தான் ஒடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பூ சின்னதாக ஒரு ஊதுபத்தியை பற்ற வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். செருப்பு கூட கழுத்தில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். சரின்னு அவனோட சந்தோஷத்துக்காக ஒரு சோளத்தை மட்டும் ஒடிச்சிட்டு அதை கீழே வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடிட்டான். வாங்கண்ணா. நல்லா இருக்கு. நம்ம கையில் காயமாமா எப்படி இருக்கு? போகணுமா? சரி. என்னாச்சு கையில்? எப்படி? வேலைக்கு போனேன். பைக்கு சிமெண்ட் பைப்பு எடுத்துனாங்க. ஏரில் எல்லாம் புட்டுக்கிட்டேன். கீழே விழுந்துட்டிங்களா? காட்டுங்க, எங்கே காயம்? சத்தில் இந்த சோல்டரில் சவு விட்டு போச்சுக்கண்ணே. ஐயோ. லைட்டாக. அப்புறம் எப்படி ஆகுறது? ஒரு வாரமாக போறீங்க வேலைக்கு? எதுவும் பண்ண முடியாது. வந்தேன். சரி சரி சரி. ஓ, உள்ள இது போட்டிருக்குது. அது என்ன பண்ணணுமா? ஆப்ரேஷன் எது பண்ணணுமா இல்லை ஊசி போட்டு மாத்திரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுமாம்மா? சரி சரி. நம்ம தோட்டத்தில் எந்த வேலையினாலும் ரெகுலராக நம்ம வேலைக்கு கூப்பிடுறது நம்ம சூரிய அண்ணா தான். சோளம் ஒடிக்கிறதுக்கு கூலி ஆட்களையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஆட்கள் எல்லாம் டிமாண்டாக இருந்ததுனால இன்றைக்கி யாருமே வரல. சூரிய அண்ணா மட்டும்தான் வந்திருந்தாங்க. நம்ம எப்போ இந்த பைப்பை திறந்து விட்டாலும் நம்ம டாமையும் வந்துடுவான். அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு தான் அங்கேருந்து வெளியே வருவான். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு ரெடியாக இருக்கான். வாங்க காட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்மளையவே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆட்டுக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக மக்காச்சோளம் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நம்ம காட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது டிசம்பர் மாதம் கடைசி டைமில். டிசம்பர் மாதம் பொதுவாக நல்லா மழை பெய்யும். அடிக்கடி புயலும் வரதுனால நல்லா மழைப்பொழிவு அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் தூறலோடையே போயிடுச்சு. மழை சரியாகவே பெய்யல. லாஸ்ட் 5-6 நாளாக வானம் நல்லா கிளியராகவே ஆயிடுச்சு. மழை இனிமேல் இருக்காது. இந்த டைம் தான் அறுவடைக்கு தயாராக இருக்கிறோம், கரெக்டான சூழ்நிலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே காட்டுக்கு வந்துட்டோம் அறுவடை பண்ணலான்னு சொல்லிட்டு. தோட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மக்காச்சோள தட்டுகள் எல்லாமே நல்லா காஞ்சி போயிருக்குது. சோளம் காடு ஃபுல்லாகவே மஞ்சள் கலர் போர்வை போத்தின மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா மக்காச்சோள கதிர்கள் எல்லாமே தலை தொங்கி போய் இருக்குது. நல்லா கதிர் பச்சையாக இருக்கும்போது நேராக நிற்கும். காஞ்சி போச்சுன்னா தலை தொங்கி கீழே கமுந்துக்கும். இந்த டைமில் பனியும் ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால காலையில் நம்ம காட்டுக்கு வந்தது மணி ஒரு 9:30 வாக்கில் வந்திருந்தோம். வெயில் அந்த அளவுக்கு அடிக்கலை. அதனால் மக்காச்சோள தட்டைகளில் ஈரம் அந்த அளவுக்கு நல்லாவே இருந்தது. அதனால் சோளக்கதிர்களை ஒடிக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஒரு மணி நேரம் நல்லா வெயில் அடிச்சதுன்னா தட்டைகளில் இருக்கிற ஈரங்கள் எல்லாமே காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கதிர்களை ஒடிக்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். கையை வச்சு லைட்டாக ஒரு திருப்புனா போதும், கதிர் நம்ம கையோட வந்துடும். தோட்டத்திலே மக்காச்சோள தட்டைகள் நல்லா காஞ்சதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோள கதிரில் இருக்கிற சோவையை உரிச்சு காட்டுறேன். கதிரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், உள்ளே இருக்கிற மணிகள் எல்லாமே நல்லாவே ஆரஞ்சு கலரில் நல்லாவே காஞ்சி போயிருக்குது. மக்காச்சோள தோட்டத்தில் ஒரு களை செடியில் அழகாக ஒரு பூ பூத்துருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் இந்த களை செடி ரொம்பவே மோசமான ஒரு களை செடி. ஒரு செடி நம்ம தோட்டத்துக்கு வந்தால் போதும், தோட்டம் ஃபுல்லாகவே பரவிடும். அந்தளவுக்கு ரொம்பவே மோசமான ஒரு செடி இது. இன்றைக்கி சோளம் ஒடிக்கிறதுக்கு கூலி ஆட்களை வர சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த சீசன் எல்லா அறுவடை சீசனுங்கிறதுனால எல்லாமே ஒவ்வொரு காட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. நாளைக்கு எல்லா கூலி ஆட்களும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வேலை எல்லாமே முடிஞ்சிடும். நாளைக்கு எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே பாரு எப்படி ஒடிக்கிறதுன்னு பாரு. கொண்டு போய் ஒரு கையில் தட்டை பிடிக்கணும். நீ வாக்கில் மூட்டை கையில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இங்கே பாருதா வருதா இல்லையா? அவ்வளோதான். சூரியனா வருதா இல்லை கஷ்டமாக இருக்கா? ஈரமாக இருக்குது. ஈரமா லேசா இழுத்தா மடமடன்னு ஓடியும், ஈரமாக இருக்கும், வதன்னு இருக்குது. கம்பெல்லாம் குருவியை தின்ட்டு போயிடுச்சு. கம்மா போட்டேங்க. அது 2 ஓடியா விட்டாச்சு. பாரு
அளவில் பிடிச்சிக்கணும் போட்டுங்க, ஒரு கையில் கட்டை பிடிச்சிக்கணும். ஏதாவது முடிக்கிட்டீங்கன்னா வராது. முடிச்சுனாவே முறுக்கு 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 நல்லா முறுக்கு. மொத்தமாக மூட்டை 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 இல்லாததுக்கு கையிலேயே மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறியா? ஒன்று ஒன்று ஒடிச்சிங்கன்னா தூக்கி போட்டுட்டு அடுத்தது ஒடிங்க. ஆ ஆ ஒரு 10-15 கையில் வச்சுக்கிறது, போட்டு அணைச்சி பிடிச்சிக்கிட்டு. ஆ முறுக்கு 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 நல்லா முறுக்கு. எங்க அங்கே பாரு, சூரியனெல்லாம் அப்படியே கீழே திருப்பி அப்படியே மேலே தூக்குறாங்க, ஒடிஞ்சிருது. அங்கே பாரு, நம்ம தோட்டத்தோரத்துலேயே சின்னதாக ஒரு தென்னை மரம் இருக்குது. பொதுவாக தென்னை மரம் வந்து சின்ன சைஸில் இருக்கும்போது இந்த காண்டாமிருக வண்டோடைய தொல்லை பெருந்தொல்லையாக இருக்கும். இதுக்காக மட்டையோடைய இடுக்கில் வந்துட்டு மணல் தூவி விட்டோம்னா வந்து வண்டுக்கள் உள்ளேயே செத்து போயிடும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா மணல் தூவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில மக்காச்சோள கதிர்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய செடியிலிருந்து கீழே விழுந்துரும். அப்படி ஒரு கதிர் கீழே விழுந்திருந்தது. மழை அடிக்கடி பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால இதில் இருக்கிற மணிகள் பார்த்தீங்கன்னா நிறைய முளைச்சி வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள். வெயிலும் இப்போ ரொம்பவே அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தோட்டத்தில் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தண்ணி தாகம் எடுத்ததுனால வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இப்போ தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காட்டுக்கு போயாச்சு. பேசிக்கிட்டே வேலை பார்க்குறதுனால அவ்வளோவா அலுப்பும் தெரியல நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பிரேக் டைமும் வந்துருச்சு. வீட்டிலேருந்து மனைவி டீ வச்சு கொண்டு வந்துட்டாங்க. எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டே டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். எப்போ நம்ம சூரியனனுக்கு டீ கொடுத்தாலும் கடைசியில் கொஞ்சம் பங்கு வந்து நம்ம டாமிக்கு வச்சுருவாங்க. இப்போ நம்ம டாமிக்கு வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் டீ ஊற்றுறாங்க. அவனும் வாழை ஆட்டிக்கிட்டு அந்த டீயை குடிச்சிக்கிட்டு இருந்தான். டீ பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் மறுபடியும் தோட்டத்தில் போய் கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு நடைய கட்டிக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியும் தண்ணி பிடிக்கிறதுக்காக மோட்டர் எடுத்து விடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டாமி பார்த்தீங்கன்னா சாட்டர் போட்டிக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டான். எப்போ நம்ம மோட்டர் எடுத்து விட்டாலும் திடுத்துடுன்னு ஓடுவான். இப்போ பாருங்க அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அறுவடை பண்ண நம்ம மக்காச்சோள கதிர்கள் எல்லாமே நம்ம தோட்டத்திலேயே அங்கங்கே சின்ன சின்ன குட்டானாக தான் குமிச்சு வச்சுருந்தோம். இது எல்லாத்தையும் நம்ம அன்னக்கூடையில் கொண்டு போய் நம்ம டிராக்டரில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம களத்தில் சேகரித்து வைப்போம். வானம் என்ன தான் ஓரளவுக்கு கிளியராக இருந்தாலும் திடீர்னு எப்போ மழை வருதுன்னே தெரியாத அளவுக்கு ஆகிடுது. அடிக்கடி தூறல் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு தோட்டத்திலே விட்டு வைக்க வேணாம். இது எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு போய் நம்ம களத்தில் கொட்டிட்டு படுதா போட்டு மூடி வைக்கிறது தான் வழக்கம். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து டிராக்டரை வரவழைச்சிருக்கோம். இந்த டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம மாமா வீட்டு பையன் தான். இன்றைக்கி காலேஜ் லீவுங்கிறதுனால ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான். எதுக்காக இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு கதிர்களை ஒடிக்கிறதுக்கு கூலி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கதிர்களை அள்ளி டிராக்டரில் போட்டு கொண்டு போய் சேகரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி விட்டு அடிக்கிறது ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இதுதான் வந்து ரெகுலராக அப்பா வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இவ்வளோ அதிகமான கூலி கொடுத்துக்கிட்டு இதுக்கு பதிலாக வந்துட்டு அறுவடை இயந்திரத்தை வந்து டைரெக்டாக நம்ம தோட்டத்துக்குள்ளே விட்டு எல்லா கதிர்களையும் அறுத்துக்கிட்டு வந்துடலாமே, அதுவே அடித்து சோளத்தை தனியாக பிரித்து கொடுத்துரும், அது வேலை இன்னும் சுலபமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட நிறைய டைம் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி வண்டி விட்டு அடிக்கும்போது வந்து சோளம் நிறைய தெரித்து நம்ம காட்டுக்குள்ளேயே விழுந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பயிர் பண்ணும்போது எது நம்ம நடவு பண்ணது எது தானாக முளைச்சதுன்னே தெரியாமல் போயிடும். அறுவடை பண்ண முதல்லோட கதிர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம களத்தில் கொட்டி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே நமக்கு டீயும் ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. டீ குடிக்கிறத வீடியோ எடுத்ததை பார்த்த உடனே இவனுக்கு கூச்சம் தாங்க முடியல, வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னதான் விவசாய வேலை காட்டு வேலை கஷ்டமாக இருந்தாலும் வந்துட்டு கூட இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே வேலை செஞ்சாலே அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது, டைம் போகிறதும் தெரியாது, வேலையும் தன்னால் நடந்துக்கிட்டு இருக்கும் கூடவே. டீ பிரேக் முடிஞ்ச உடனே மறுபடியும் சோளம் உடைக்கிற வேலையை ஆரம்பித்தாச்சு. கூலி ஆளுங்க இன்றைக்கி வேலைக்கு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் வரல. அவங்க நேற்று போன காட்டில் இருந்த வேலை வந்து இன்னும் முடியல போல இருக்குது. அதனால் வந்து இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வயலில் இருந்த சோளக்கதிர்களை எல்லாத்தையும் அறுவடை பண்ணி கொண்டு வந்து நம்ம களத்தில் கொட்டி குமிச்சு வச்சுருக்கிறோம். இது எல்லாமே வந்துட்டு இப்போ நைட்டான மழை வந்துக்கிட்டே இருக்குது, தூறல் வந்துக்கிட்டே இருக்குதுங்கிறதுனால இது எல்லாத்தையும் ஒரு படுதா போட்டு மூடி வச்சுக்கிட்டு இருக்கோம். கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு பையனும் வந்துட்டான். சோளக்கதிர்கள் எல்லாத்தையும் இந்த மிஷினில் அள்ளி கொட்டினா போதும், சோளம் தனியாக சக்கை தனியாக வந்துடும். நம்ம அறுவடை பண்ணின சோளத்தை எல்லாத்தையுமே வியாபாரிக்கிட்ட தான் விற்க போகிறோம். அந்த வியாபாரியோடைய வண்டி தான் இது எல்லாமே. அவங்களே வந்து ஆட்களையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம தோட்டத்துக்கே வந்துடுவாங்க. சோளத்தை எல்லாத்தையும் அடிச்சுட்டு சோளத்தை அவங்களே எடை போட்டு எடுத்துக்குவாங்க. ஆட்கள் எல்லாமே நம்ம இங்கே குமிச்சு வச்சிருக்கிற சோளக்கதிர்களை எல்லாத்தையும் ஒரு அன்னபேசனில் கொண்டு போய் இந்த மிஷினில் வந்து ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கொட்டிடுவாங்க. அதிலிருந்து இந்த கதிர்களை எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கும். அந்த மிஷினு உள்ளே போன கதிர்களை எல்லாத்தையுமே உள்ளே ஒரு ரோலர் வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அது வழியாக அந்த கதிர்கள் வந்து மேலேயும் கீழேயும் அடித்து இதுக்கு மேலே இருக்கிற சோவைகள் எல்லாமே தனியாக போயிடும். உள்ளே இருக்கிற சக்கன்னு சொல்கிற அந்த கட்டையும் தனியாக போயிடும். அதுக்கப்புறம் சோளம் தனியாக மேலே இருந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ட்ரக்கு ட்ரைலரோடு நிற்கும். அதுக்குள்ளே வந்து சோளம் தனியாக கொட்டிடும். அடித்து வந்த சோளம் எல்லாமே இந்த ட்ரக்கில் நிறைஞ்ச உடனே வந்து இந்த ட்ரக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க எடை போடுறதுக்காக. போன வருஷம் நம்ம அறுவடை பண்ணின சோளத்தை எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம ஒரு களம் இருக்குது, காரக்களம், நம்ம ஊரில் பொது களமாக இருக்கும். அங்கே கொண்டு போயிட்டு இந்த சோளத்தை எல்லாத்தையும் கொட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடை போட்டு தான் வந்து வியாபாரிக்கு விற்றுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் நாம் அப்படி பண்ணல. களம் கிடைக்கிறதுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லாமே ஒரே டைமில் அறுவடை பண்ணுறதுனால காரக்களம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் போக வந்து இப்போ மழை வந்து அடிக்கடி தூறல் வந்துக்கிட்டே இருக்குதுங்கிறதுனால வந்து சரியான முறையில் நம்ம இந்த சோளத்தை எல்லாத்தையும் காய வைக்க முடியாது. காய வைக்காம அப்படியே விற்கிறதுனால விலை கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துக்குவாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வியாபாரிக்கு விற்க போகிறோம். சோளம் அறுவடை பண்ணினதுக்கப்புறம் வெறும் தட்டு மட்டும் நம்ம தோட்டத்தில் நின்றுக்கிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் அறுக்கிறதுக்காக இப்போ வண்டி வர வளைச்சிருக்கோம். அந்த வண்டி தான் இப்போ இந்த தட்டை எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு இருக்குது காட்டில். மொத்தமாக இந்த வருஷம் அறுவடை பண்ணினதில் ஒரு 80 மூட்டை நமக்கு சோளம் கிடைச்சிது. போன வருஷம் சுமார் 90 மூட்டை வந்தது. இந்த வருஷம் விளைச்சல் கம்மி தான். விலையுமே போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கம்மியாக தான் போச்சு. ஒரு மூட்டை 2000 ரூபாங்கிற அளவுக்கு தான் நம்ம சோளம் சேல்ஸ் பண்ணணும். அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.